இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது நீர்வேலி கரந்தன் சந்தி, கரந்தன் ராமப்பிள்ளை வித்தியாலயத்தை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த கரந்தன் சந்தியிலிருந்து கிருஷ்ணர் கோவிலடி பக்கம், அதாவது கோப்பாய் கிருஷ்ணர் கோவிலடி பக்கம் போகிற இந்த வீதியில் போனோம் அப்படின்னு சொன்னால் 200 மீட்டர் தூரத்தில் தான் அந்த காணி அமைந்திருக்குது, வீதி ஓரமாகவே. இப்போ நாங்கள் அந்த காணிக்கு போகிற வீதியை முழுமையாக பார்ப்போம். இந்த பிரதான வீதி ஓரமாக இருக்கிற இந்த ரெக்ஸ் கார் வாஷ், இந்த சர்வீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த காணி தான் விற்பனைக்காக இருக்குது. கரந்தன் சந்தையிலேருந்து வந்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த சர்வீஸ் ஸ்டேஷனை தாண்டின உடனே இருக்கிற முதலாவது காணி, வலது பக்கம் இருக்கிற முதலாவது காணி. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணி தான் விற்பனைக்காக வந்திருக்குது. இந்த காணின்ற அளவு திட்டத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மொத்தமாக 4 பரப்பு காணி விற்பனைக்காக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி உரிமையாளர் சொல்லியிருக்கிறார். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணியை நீங்கள் வாங்குறது அப்படின்னு சொன்னால் உரிமையாளரோட நேரடியாக கதைக்க முடியும். அதாவது நேரடியாக உரிமையாளரோட தொடர்பு கொண்டே நீங்கள் இந்த காணியை விலை பேசி வாங்கிக்கொள்ள முடியும். மொத்தமாக 4 பரப்பு இருக்குது, நீங்கள் வாங்கிக்கொள்ள முடியும். இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணி பிரதான வீதி ஓரமாகவே இருக்கிறபடியாக அனைத்து விதமான நடவடிக்கைகளுக்கும் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு காணியாகத்தான் இருக்குது. ஒரு கடை கட்டுறது அப்படி இல்லை என்று சொன்னால் தொழில் நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்த போகிறீங்க, அப்படி இல்லை என்று சொன்னால் வீதியோரமாக ஒரு வீடு கட்ட போகிறீங்க அப்படி என்று சொன்னாலும் அனைத்து தேவைகளுக்கும் ரோட்டோரமாக இருக்கிற இந்த 4 பரப்பு காணியை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும். இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவல், இந்த காணிக்கு கட்டுறது அப்படி என்று சொன்னால் வடக்கு வாசல் வீட்டை நீங்கள் கட்டிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி சற்சதுர காணியாகத்தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணி அமைஞ்சிருக்குது. இந்த காணியினுடைய சுற்றுப்புறங்களில் வாழை நடப்பட்டிருக்குது. நீர்வேலியினுடைய பிரதான பயிர் வாழை அப்படி என்றபடியாக வாழை பயிரிடுறதுக்கும் நீங்கள் இந்த காணியை பயன்படுத்தி கொள்ள முடியும். அதே போல் இந்த காணியிட்ட 4 பக்கத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் முன்பக்கம், அதாவது வீதி பிரதான வீதி, கரந்தன் பிரதான வீதியாக இருக்குது. ஏனைய 2 பக்கங்களும் தகரம் அடைக்கப்பட்டிருக்குது, பின்பகுதி எல்லைப்படுத்தப்பட்டிருக்குது. நீங்கள் 4 பக்கமும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த காணிக்குரிய தண்ணி பிரதேசத்தை பற்றி கதைக்க தேவையில்லை அப்படின்னு சொன்னால் நீர்வேலி நீர்வளம் நிறைந்த பகுதி, அதாவது குடிக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய நல்ல தண்ணி உள்ள பகுதி அப்படின்னு சொல்லி யாழ் மாவட்டத்தில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். அதனால் நீங்கள் குழாய் கிணறோ வெட்டு கிணறோ வெட்டினீங்கள் அப்படின்னு சொன்னால் குடிக்கக்கூடிய நல்ல தண்ணியை பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்ததாக உரிமையாளரோட நீங்கள் காணியை பற்றி கதைக்கிறது அப்படின்னு சொன்னால் அந்த காணிக்குரிய ஒரு பரப்புக்குரிய உரிமையாளர் சொல்கிற விலையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 75 லட்சம் சொல்கிறார். மொத்தமாக 4 பரப்பிற்கு ஒரு பரப்புக்கு 75 லட்சம் மொத்தமாக எடுக்க விலை விவரங்களை கதைக்க முடியும். அடுத்ததாக இந்த காணியை வேண்ட விரும்பினா தொடர்பு கொள்ள வேண்டிய உரிமையாளர்கிட்ட இலக்கத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணியை வாங்க அப்படி என்று சொல்லி இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த தொலைபேசி இலக்கத்துக்கு கூட நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த நீர்வேலி பிரதான வீதியோரமாக இருக்கிற இந்த 4 பரப்பு காணியை நீங்கள் விலைபேசி வாங்கிக்கொள்ள முடியும். யாராவது தேவை அப்படின்னு சொன்னால் பயன்படுத்தி கொள்ளுங்க. இதே போல் உங்களோட காணியல் வீடுகளையும் நீங்கள் விற்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். நார்மல் கோடாகவோ அல்ல வாட்ஸ்அப் ஊடாகவோ தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இதே போல் உங்களுடைய வீடு காணியை நீங்கள் விற்க போகிறீங்களா இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி கொள்ள முடியும். யாராவது தேவை அப்படின்னு சொன்னால் பயன்படுத்தி கொள்ளுங்க. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த உங்கள் நண்பன் யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான். இந்த தளத்தினூடாக நீங்கள் நிறைய காணிகள் வீடுகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும்.
நீங்கள் பார்க்குற காணியல் வீடுகளை ஏதாவது ஒரு காணியல் வீடுகளை இந்த தளத்தினூடாக நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அதை வாங்குறதுக்கு முதல் காணியல் வீடுகளுக்குரிய உறுதிகள் தோம்புகள் சட்ட ரீதியான ஆவணங்களை செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. நீங்களோ இல்லை சட்டத்தரணியோடாகவோ செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க. அதே நேரம் பணக்கொடுக்கல் வாங்கல் செலுத்திக்க அவதானமாக இருங்க. இது எல்லா வீடியோலையும் சொல்கிறது, இந்த வீடியோலையும் சொல்லி கிடக்கு. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி.